We greet you all once again in the blessed name of our Lord Jesus Christ. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். For our meditation once again, let us go back to the key verse, Matthew's Gospel, chapter 22, verse 29. மறுபடியுமாக நம்முடைய தியானத்திற்காக இந்த வேதத்தின் பொருளின் பகுதியாகிய அடிப்படை வசனமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோமாக. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். Jesus answered and said unto them, He do err, not knowing the scriptures nor the power of God. And supporting verses, Philippians 3rd chapter verse 21. அதற்கு உதவி செய்யும் வசனமாகிய பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Who shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, according to his working, whereby he is able even to subdue all things unto himself. And 1 Thessalonians 4th chapter verses 16 and 17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. And 2 Corinthians 4th chapter 17th verse. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. For a light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our meditation in these days is the scripture and the power of God. நம்முடைய இந்த நாட்களின் தியான பகுதியானது வேத வாக்கியங்களும் அதன் வல்லமையும். So when some people know the scripture but they are not able to experience the power of God. சிலர் வேத வாக்கியங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் வல்லமையை அனுபவிக்காதிருக்கிறார்கள். And there are others who can manifest the power of God but they have little knowledge about the scripture. ஆனால் மற்ற கூட்டத்தாரோ அவர்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் வேத வாக்கியங்களை அறியாதிருக்கிறார்கள். So the balanced approach is the scripture and the power of God. சமமான கோட்பாடு என்னவென்றால் வேத வாக்கியமும் வேண்டும், வல்லமையும் வேண்டும். So here we have come to the last day. We have come to the important aspect of the scripture as well as the power of God. நாம் வேத வாக்கியங்களும் அதன் வல்லமை என்கிறதான தியானத்தின் கடைசி நாளாகிய இன்றைக்கு முக்கியமான தியானத்திற்குள் வருகிறோம். One is the glorious character that you will enjoy in your life. உங்களுடைய ஜீவியத்தில் எந்த காரியமானது மிகவும் மகிமையுள்ள சுபாவமாக நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். And along with it your body, the earthly body will become a glorious body. அதோடு கூட உங்களுடைய பூமிக்குரிய சரீரமானது மகிமையுள்ள சரீரமாக மாறுகிறது. And second, these things you are going to enjoy when the Lord cometh and take up his church. இரண்டாவதாக இந்த காரியங்கள் யாவும் தேவன் வந்து தன்னுடைய சபை எடுத்துக்கொண்டு போன பின்பே அனுபவிக்க கூடியதாக இருக்கிறது. And third, the glory that you are going to enjoy, it depends upon the way you suffer for the Lord. நீங்கள் தேவனுக்கு எவ்வளவுக்கு அதிகமாக எப்படி இந்த உலகத்தில் பாடுபடுகிறீர்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாகவே நீங்கள் மகிமையை தேவனோடு கூட அனுபவிக்க போகிறீர்கள். You may have everything in the world, but there you will not have that glory. இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் அங்கேயோ உங்களுக்கு மகிமை இல்லாமல் இருக்கும். So if you want to have that weight of the glory in future, you must go through the path of suffering.
உங்களுக்கு வருங்காலத்தில் அதிகமான நித்திய கன மகிமை அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இங்கே நீங்கள் பாடுகளின் பாதையில் போக வேண்டும். One important point, all the experience, all the doctrine that we learned on the first 3 days, we can experience in our present days. நாம் ஒரு முக்கியமான காரியம், கடந்த 3 நாட்களில் நாம் படித்ததான எல்லா உபதேசங்களையும் இந்த நாட்களில் தானே நம்மால் அனுபவிக்க முடியும். But this thing that is the glorious body and the rapture and the weight of glory is going to be in the future. ஆனால் இந்த நித்திய கனமகிமையானது மறுரூபமானது இவைகள் யாவும் வருங்காலத்திலே நடக்கிறதா இருக்கிறது. You can't have experience now. We are expecting that these things will happen in our life. இந்த காரியங்களை இப்பொழுது உங்களால் அனுபவிக்க முடியாது, மாறாக அவைகள் வருங்காலத்திலேயே அனுபவிக்க கூடியவைகள். So that's why we have to depend wholly on the scripture on these points. ஆகையினாலே இந்த காரியங்கள் யாவற்றிற்கும் நாம் முழுவதுமாக வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே தான் இருக்க வேண்டும். And not only depending upon the scripture, வேத வாக்கியங்களை சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, according to Ephesians 1st chapter 18 and 19, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களின்படி, there is an exceeding greatness of power has to be manifested in your life to bring about this experience. இந்த அனுபவத்திற்கு கொண்டு வரும்படியாக உங்களுக்கு மகா மேன்மையான மகத்துவம் உண்டாயிருக்கிறது. Without that power, all these things you cannot experience. அந்த வல்லமை இல்லாத பட்சத்தில் எந்த காரியத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. It's not an ordinary power, an exceeding greatness of power. அது ஒரு சாதாரண வல்லமை அல்ல, அது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். Tonight at the course of the study we will understand how we can get that exceeding greatness of power. இன்றைக்கு இந்த இரவில் தானே இந்த வேத பாடத்தை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி நாம் இந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை பெற்றுக்கொள்வது என்பதை காண்போம். During the time of Jesus, the Jews expected Christ would establish a kingdom in this world. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இயேசு இந்த உலகத்தில் தானே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். They wanted to make him as a king. இயேசுவை அவர்கள் ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் விரும்பினார்கள். But he hid himself. ஆனால் அவரோ தன்னை மறைத்துக் கொண்டார். But the disciples who consecrated everything and followed the Lord, ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றினதான சீஷர்களோ, they also had that inner desire to have a power in this kingdom. இந்த ராஜ்யத்திலே அவர்களுக்கும் ஒரு அதிகாரம் வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாயிருந்தார்கள். In Acts of the Apostles 1st chapter verse 6 we read, அதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். When they therefore were come together, they asked of him, saying, Lord, wilt thou at this time restore again the kingdom to Israel? so their thought was not on anything on the kingdom that God will give to Israel. ஆனால் அவருடைய எண்ணத்தை பாருங்கள், மற்ற காரியங்களில் அல்ல, தேவன் இஸ்ரவேலிலே ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரா என்பதை குறித்தே இருந்தது. Two of the disciples came very boldly to the Lord Jesus Christ. 2 சீஷர்கள் மிக தைரியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, Lord, grant one of us to sit on the right, the other on the left. ஆண்டவரே, நான் உமது வலது பாரசத்திலும் மற்றொரு நம்முடைய இடது பாரசத்திலும் இருக்கும்படிக்கு அருள் செய்யும். Look, they were consecrated disciples, but yet their desire was to have the right and the left position. பாருங்கள், அவர்கள் பிரதிஷ்டையுள்ள சீஷர்கள் தான், என்றாலுமோ தேவனுடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்காரும்படி அப்படிப்பட்ட பதவியை நாடுகிறார்கள். Jesus asked, are you able to go through the baptism which I am going through? நான் போகிறதான அந்த ஞானஸ்தானத்திற்குள்ளாய் நீங்களும் போகிறீர்களா என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்டார். Are you able to drink the cup that I am going to drink? நான் பானம் பண்ண போகிறேனே அந்த பாத்திரத்திலே நீங்களும் பானம் பண்ணுவீர்களா என்று கேட்டார். Yes Lord, we are able. ஆம் ஆண்டவரே, நாங்கள் அப்படியே செய்வோம். Jesus told, yes, you may do it. சரிதான், நீங்கள் ஒரு வேளை செய்யலாம். But the place, right and left, will be granted by the Father. ஆனால் இடது பக்கமும் வலது பக்கமும் கிடைக்க போறதான அந்த ஸ்தலமானது
தேவனால் கொடுக்கப்படுகிறது. Not by your merit, but by the mercy of God. அது ஒரு தனக்கு இருக்கிறதான அந்த திறனினால் அல்ல, மாறாக தேவனுடைய இரக்கத்தினாலே அந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வோம். At the Garden of Gethsemane, Jesus promised his disciples, கெத்செமனே தோட்டத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். as my Father hath appointed a kingdom, I am going to appoint a kingdom for you. என் பிதா உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். We find it in Luke's Gospel 22nd chapter verse 29. அதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். But in John's Gospel 18th chapter verse 36, ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே it says, my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. I mean, they came to establish a kingdom, but my kingdom is not of this world. அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தவே இந்த உலகத்திற்கு வந்தார், ஆனால் அவருடைய ராஜ்யமானது இவ்விடத்திற்கு உரியது அல்ல. Now what type of kingdom he came to establish? எப்படிப்பட்டதான ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்படி வந்தார்? In Mark's Gospel 10th chapter, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42 to 45. 42 முதல் 45ஆம் வசனம் முடிய. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, பிரஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். But Jesus called them to him and said unto them, He know that they which are accounted to rule over the Gentiles exercise lordship over them, and their great ones exercise authority upon them. But so shall it not be among you. But whosoever will be great among you shall be your minister, and whosoever of you will be the chiefest shall be servant of all. For even the Son of Man came not to be ministered unto, but to minister, and to give his life a ransom for many. Jesus changed the very concept of the kingdom. ராஜ்யத்தை குறித்ததான அந்த அடிப்படை நோக்கத்தையே தேவன் இயேசு மாற்றிவிட்டார். In the earthly kingdom, we find an hierarchy, places of power like that. பூமிக்குரிய இந்த ராஜ்யங்களில் அவர்களுடைய அதிகாரத்திற்கு ஏற்ற வண்ணமாக பல படிகளை நம்மால் காண முடிகிறது. Without that hierarchy, you cannot rule others. அந்த படிகள் இல்லாத பட்சத்திலே நீங்கள் மற்றவர்களை ஆளுகை செய்ய முடியாது. But Jesus clearly said, it shall not be so among you. ஆனால் இயேசு மிகவும் தெளிவாக சொல்கிறார், அது உங்களில் அப்படி இருக்கலாகாது. If anyone wants to be the chief, you must be a servant. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருப்பானாக. Where can we expect a servant to be a chief ruler? எந்த இடத்திலே ஒரு பணிவிடைக்காரனை தலைவனாக நியமிப்பார்கள்? Everybody wants to have some rulership. எல்லாருக்குமே ஒரு விதமான அதிகாரம் இருக்கும்படி வாஞ்சிக்கிறோம். But early church never had that thought. ஆனால் ஆதி சபைக்கோ அந்த எண்ணமோ சிந்தையோ ஒரு காலம் இருந்ததில்லை. But sad to say, now we are more towards power and position than the real standard. மிகவும் துக்கமான காரியம் என்னவென்றால் இந்த நாட்களிலே நாம் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவுமே நம்மை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். We have lost the vision of the true standard. ஒரு உண்மையான சத்தியமுள்ள அந்த அளவை நாம் இழந்து போனோம். In Matthew's Gospel 18th chapter verse 4, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, he that humbleth himself like a little child, இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ he will be the greatest. அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். Why Jesus used the word child? ஏன் இயேசு பிள்ளை என்கிற வார்த்தை இங்கு உபயோகிக்கிறார்? A child has got two important characters. ஒரு பிள்ளைக்கு இரண்டு முக்கியமான சுபாவங்கள் உண்டு. A child always depends upon the mother or father. ஒரு பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையுமே சார்ந்தே இருக்கும். We want to be the chief or the highest position in heaven. நாம் எல்லாரும் பரலோகத்திலே மிகவும் பெரிதான அந்த பதவியில் இருக்கும்படி வாஞ்சிக்கிறோம். That
nature of a child depending upon the father must be always there. ஆகையினால் அப்படி வாஞ்சிப்போமே ஆகில் பிதாவின் அந்த சுவாபமே நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். Second beautiful nature is, இரண்டாவது நல்ல சுவாபம், a child is innocent. பிள்ளை ஒன்றுமறியாததா இருக்கிறது. In 1 Corinthians 5th chapter 8th verse we find, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். that we have to observe the feast with a leaven of what they call, read it, 1 Corinthians 5th chapter 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பினும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். Therefore let us keep the feast not with old leaven, neither with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. The word sincerity has got a very special meaning. இங்கே உண்மை என்கிறதான வார்த்தைக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் உண்டு. Judged by the sunshine. நீங்கள் அவர்கள் நீதி அந்த சூரியனின் வெளிச்சத்திலே சோதிக்கப்படுவார்கள். That is, in the early days in Palestine shops, அப்படி என்றால் கடந்த பல வருஷங்களுக்கு முன்பாக பாலஸ்தீன நாட்டிலே நீங்கள் கடைகளுக்கு போகும் பொழுது they used to make earthen vessels. அவர்கள் மண் பாண்டங்களை உண்டாக்குவார்கள். There will be sometimes some cracks in the mud pot. அந்த மண் பாண்டங்களிலே சில விரிசல்கள் காணப்படும். They used to cover with wax. அதை அவர்கள் மெழுகுவர்த்தியினாலே அடைத்திருப்பார்கள். They will keep it in the dark place of the shop. அவர்கள் கடையில் எங்கே இருள் இருக்கிறதோ அந்த இருட்டறையில் வைத்திருப்பார்கள். Anybody who wants to come, he will come and they will offer the earthen vessels. யார் வந்தாலும் அந்த பாத்திரம் தேவையானால் அவர்களுக்கு அதை கொடுப்பார்கள். They don't go and check up whether there is a crack there in that pot or not. ஆனால் வாங்குகிறவர்களோ அதிலே விரிசல் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கிறதில்லை. But experienced trader, businessman, ஆனால் மிகவும் அனுபவம் வாய்ந்ததான தொழிலாட்கள் என்ன செய்வார்கள்? he will take the earthen vessel, அந்த மட்பாண்டத்தை எடுத்து will stand before the sun. அவர்கள் சூரியனுக்கு நேராக நின்று He look through that sunlight. அந்த மட்பாண்டத்தினூடாக சூரியனை பார்ப்பார்கள். And there he will find out the cracks. அப்படி பார்க்கும் பொழுதே அதில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் தெரிந்துவிடும். So in your life there should not be any cracks and covered by the wax. உன்னுடைய ஜீவியத்திலும் கூட இப்படிப்பட்டதான விரிசல்கள் உண்டாகி அதை நீ மெழுகுவர்த்தியினால் மூடி இருக்க கூடாது. In any earthly kingdom, எந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் there is a principle of cloak and dagger. Cloak and dagger. That is, you say brother, but at the same time you will kill that man. என்ன ஒரு கோட்பாடு இருக்கிறது என்று கேட்டால் நண்பனே என்று சொல்லுவோம், ஆனால் அடுத்த அடியில் அவனை முதுகில் அடித்து விடுவோம். That is the way you can rule in the worldly kingdom. அப்படித்தான் இந்த உலகத்திலே அநேக ராஜ்யங்கள் காணப்படுகின்றன. But in kingdom of God, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலோ you are like judged by the sincerity. நீங்கள் உங்களுடைய உண்மையை கொண்டே நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். Your yes is yes, your no is no. உங்களுடைய ஆம் ஆமாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை இல்லையாகத்தான் இருக்க வேண்டும். Rabindranath Tagore used to say, this expression of a child is the most beautiful expression. ரபீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சிறு பிள்ளையின் அந்த விவரம் இருக்கிறது, வெளிப்படுத்தல் இருக்கிறதே, தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகிறதோ அது மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். He said Jesus told that one of the beautiful example. இயேசு மிகவும் நல்ல ஒரு காரியத்தை, அழகான காரியத்தை சொல்லி இருக்கிறார். But he could not understand why he used the word converted. ஆனால் மாற்றுகிறார், அந்த மாற்றம் என்கிற வார்த்தையை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. That is, you must be converted and become a little child. நாம் மாறி சிறு பிள்ளையை போல் ஆக வேண்டும். Wherever we go, wherever we preach the gospel, they are against us because we are trying to convert people. எங்கே நாங்கள் போய் சுவிசேஷங்களை பிரசங்கித்தாலும் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஏனென்று கேட்டால் அங்கே அநேக மனம் திரும்புதல்கள், மாற்றங்கள் உண்டாகிறது. But you look at your body. ஆனால் உடைய சரீரத்தை பாருங்கள். After every 21 days, 21 நாட்களுக்கு பின்பாக there are the cells are converted. உங்களுக்கு இருக்கிறதான உள்ளாயிருக்கிற அந்த அணுக்கள், செல்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. That's why your tiny little hands become a big hand. உன்னுடைய சிறிய விரல்கள் கைகளானது இப்பொழுது பெரிய கைகளாக வளர்ந்து விட்டது. If there is no conversion in your body, you will remain as a little child. அந்த செல்கள், அந்த
உயிர் அணுக்களானது மாறாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே தான் சிறு பிள்ளை போல் இருந்திருப்பீர்கள். Suppose you want to go to America. உதாரணமாக நீங்கள் அமெரிக்க தேசத்திற்கு போக வேண்டும் என்றால் You got a 3 lakh rupees with you. உங்களுடைய கையிலே 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் But you have to convert it into American dollars. அந்த இந்திய ரூபாயை நீங்கள் அமெரிக்கன் டாலர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். Today you go all over, especially North India. இன்றைக்கு நீங்கள் வட இந்தியாவிற்கு போவீர்கள் என்றால் You will wonder whether they are from the western country, because most of them wear pant and shirt. நீங்கள் பார்த்த உடனே இவர்கள் எல்லாரும் மேற்கத்திய நாடுகாரர்களா என்று நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும். ஏனென்று கேட்டால் அவர்கள் எல்லாருமே சட்டை பேண்ட்களையே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And in some years back in South India, கொஞ்ச வருடங்களுக்கு முன்பாக தென்னிந்திய தேசத்திலே girls and women never wear churidar. பெண்களும் ஸ்திரீகளும் ஒரு காலம் இந்த சூடிதாரை அணிவதில்லை. But now they are wearing. ஆனால் இப்பொழுது அதையே அணிந்து கொள்கிறார்கள். In everything there is a conversion that they don't question it. எல்லா காரியத்திலுமே மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை யாரும் கேள்வி கேட்பதில்லை. Look at the black buffalo. கருப்பு எருமை மாட்டை பாருங்கள். It eats the green grass. அது நன்றான பசும் புல்லை புசிக்கிறது. But what is the color of the milk? ஆனால் பாலின் நிறம் என்ன? White. வெள்ளை. Why? You ask a buffalo, why you are a black fellow, you are eating a green grass, why don't you give the green milk? You go and ask. நீங்கள் ஏன் போய் அந்த எருமை மாட்டை பார்த்து, நீ ஒரு கருப்பான மிருகம், நீ பச்சையான புல்லை புசிக்கிறாய், ஏன் நீ வெள்ளை பாலை தருகிறாய், பச்சை பாலையே கொடுக்க வேண்டும்? What to do? There is a conversion going in my body. அது என்ன சொல்லும்? எனக்குள்ளே நான் என்ன செய்வது? ஒரு மாறுதல் உண்டாகி கொண்டே இருக்கிறது. So dear friend, never talk about conversion. Conversion is the basic principle of every man's life. ஆகையினாலே அருமையான சகோதரனே, ஒரு காலம் இப்படி மாற்றுகிறார்கள் என்று நீ பேசிக்கொண்டே இருக்காதே. மாற்றங்கள் எல்லாருக்கும் அடிப்படையாக நடந்து கொண்டே இருக்கிறது. A drunkard is converted and become a really sober man. ஒரு குடிகாரன் மாறி மிகவும் நல்ல ஒரு அமைதியுள்ள மனிதனாய் மாறுகிறான். A fighter becomes really a respectable man. ஒரு சண்டை போடுகிறவன் இப்பொழுது சமாதானத்துக்குரியவனாய் மரியாதைக்குரியவனாய் மாறிவிடுகிறான். A liar and one who lives an unholy life becomes a holy life. இப்பொழுது ஒரு பொய்யன் அசுத்த ஜீவியம் செய்தவன் இப்பொழுது பரிசுத்த ஜீவியம் செய்கிறவனாக மாறுகிறான். Their life is converted. நம்முடைய ஜீவியங்கள் மாற்றப்படுகிறது. So dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, never talk about conversion. இந்த மன மாற்றங்களை குறித்து நீ ஒரு காலம் பேச வேண்டாம். We are not here to try to convert. We are presenting the word and for you to have the decision to take the decision, the right or the wrong decision. உன்னை மாற்றும்படி நாங்கள் இங்கு ஒன்றும் செய்கிறதில்லை, நாங்கள் அதை விரும்புகிறதும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு முன்பாக வேத வாக்கியங்களை வைக்கிறோம், நீயே தெரிந்து கொள்வாயாக. Now, according to the scripture, வேத வாக்கியத்தின்படி this body will become a glorious body. இந்த சரீரமானது மகிமையான சரீரமாக மாறும். Now, most of the Eastern religion, they have a wrong conception about the body. அநேக கிழக்கத்திய மதங்களை நீங்கள் பார்த்தால் சரீரத்தை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். They thought body is a prison house. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த சரீரமானது ஒரு சிறையாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். It's a liability. அது ஒரு உட்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதாய் சொல்கிறார்கள். It's a thing that hinders you going nearer to God. அது உங்களை தேவனிடத்திற்கு போக தடை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். So burn this body. They say, burn this body. ஆகையினாலே இந்த மாம்சத்தை, இந்த சரீரத்தை நீங்கள் எரித்து போடுங்கள் என்று சொல்கிறார்கள். Greeks used to have one illustration. Greeks. கிரேக்கர்களுக்கு ஒரு விளக்கம் உண்டு. They say body is like a chariot. சரீரமானது ஒரு ரதம் போல் இருக்கிறது. Horses are the desires. அங்கே குதிரைகள் ஆசைகளாயிருக்கிறது. As long as there is a chariot, the horses will pull that. எவ்வளவு காலம் நீ ரதம் வைத்திருப்பாயோ அப்பொழுது இந்த குதிரைகள் இழுத்துக் கொண்டுதான் இருக்கும். So better destroy the chariot, then the horses will have nothing to pull on. அப்படியானால் சரீரத்தை அழித்து போடு, அப்பொழுது இந்த குதிரைகளுக்கு இழுக்க ஒன்றுமில்லை. But the Buddhist friends told, ஆனால் புத்த மதத்தின் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், don't destroy the chariot. நீ ரதத்தை அழிக்க வேண்டாம். All the problems start because of the horses or the desires. எல்லா பிரச்சனைகளுமே தொடங்குகிற காரியம் அந்த குதிரையிலிருந்து தான். மற்ற வார்த்தையில் சொல்ல போனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ஆசையே. Destroy the horses, then there is nothing for the horses to pull there.
ஆகையினாலே நீ அந்த குதிரையை அழித்து போடும் பொழுது ஒன்றும் அதை இழுக்க முடியாது. But what are the Christians say? ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Don't destroy the chariot. நீ ரதத்தையும் அழிக்க வேண்டாம். Don't destroy the horses. நீ குதிரையையும் அழிக்க வேண்டாம். Put the right person, a charioteer in that chariot. ஆனால் அந்த ரதத்திலோ நீ ஒரு சரியான ரதம் ஓட்டுகிறவனை அமைப்பாயாக. Your body is good. உன்னுடைய சரீரம் நன்மையான சரீரம். Your eyes are good. உன்னுடைய கண்கள் நல்ல கண்கள் தான். Your hands are good. உன்னுடைய கரங்களும் நல்ல கரங்கள் தான். But there must be one who must guide that body in the right direction. ஆனால் சரியான பாதையில் நடத்தும்படிக்கு ஒருவர் அவசியம். Take example knife. உதாரணமாக கத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். You can use it in the kitchen to cut vegetables. நீங்கள் காய்கறிகளை நறுக்கும்படிக்கு சமையலில் அதை பிரயோஜனப்படுத்தலாம். The same knife you can use it to kill a man. அதே கத்தியை கொண்டு மற்ற ஒரு மனுஷனை நீங்கள் கொன்று போடலாம். You cannot blame the knife. நீங்கள் அதற்காக கத்தியை குத்தம் சொல்லக்கூடாது. So you must know how to use the knife. ஆனால் கத்தியை எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். In Hebrews 10th chapter, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே verses 5 to 7, when Jesus came into the world, 5 முதல் 7ஆம் வசனங்களிலே இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, Lord, thou hast prepared a body for me. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. So we need a body to do the will of God. நாமும் கூட தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு ஒரு சரீரம் அவசியமாயிருக்கிறது. That's why we don't belittle this body. ஆகையினால் தான் இந்த சரீரத்தை நாங்கள் தரைக்குறைவாய் செய்கிறதில்லை. We want this body, and this body is going to be changed into glorious body. எங்களுக்கு இந்த சரீரம் அவசியம். இந்த சரீரத்தை நாங்கள் மகிமையான சரீரமாக மாற்றப் போகிறோம். Paul gives a simple example. உதாரணமாக சொல்லப்போனால் Paul gives a small example. பரிசுத்த பவுல் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறார். In 1 Corinthians 15 chapter verse 36. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, when you sow a seed, ஒரு விதையை வித்திடுகிறார். it dies. அது மரித்து, but it shoots out a new plant. மறுபடியுமாக அது ஒரு புதிய செடியாக முளைக்கிறது. The same way your body is sown or dead, you are buried. அதே வண்ணமாக உங்களுடைய சரீரமும் கூட மரிக்கப்பட வேண்டும். But out of it comes a new plant. அது அழிக்கப்படும் பொழுது அதிலிருந்து ஒரு புதிய செடி முளைக்கிறது. Only one condition must be there in the seed. அந்த வித்திற்குள்ளாக ஒரே ஒரு கட்டளை மாத்திரமே. Read Psalm 16 verse 10. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தவானை அழிவில் காணவட்டி. For thou wilt not leave my soul in hell, neither wilt thou suffer thine holy one to see corruption. Your body must be holy. உன்னுடைய சரீரமானது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Then you will rise up as a new creation. அப்பொழுது மாத்திரமே அது ஒரு புதிதான சிருஷ்டியாய் உயிர்த்தெழும். And this you have to experience while you are living in this world itself. இந்த காரியத்தை இந்த உலகத்தில் நீ ஜீவிக்கும் நாளில் தானே அதை நீ அனுபவிக்க வேண்டும். After death you cannot. மரணத்திற்கு பின்பாக அதை நீ ஒன்றும் செய்ய முடியாது. If you sow paddy, you will reap paddy only. நீ மிகவும் மோசமாக விதைப்பாயானால் மோசத்தையே நீ அறுப்பாய். If you sow paddy, you will reap paddy only. நீ நெல்லை விதைப்பாயானால் நெல்லை தான் அறுப்பாய். If you sow wheat, you will reap wheat only. நீ கோதுமையை விதைக்கும் பொழுது கோதுமையை தான் அறுவடை செய்வாய். If you are a drunkard, you cannot become a good man in the when you rise up. நீ ஒரு குடிகாரனாக இப்பொழுது இருப்பாய் என்றால் உயிர்த்தெழுதலிலே நீ ஒரு நல்ல மனிதனாக உயிர்த்தெழ முடியாது. That's why while you are living in this world itself, your life must be a holy life. ஆகையினால் தான் இந்த உலகத்தில் நீ வாழும் நாளில் தானே உன்னுடைய ஜீவியம் பரிசுத்த ஜீவியமாய் இருக்க வேண்டும். For that two things are needed. அதற்கு இரண்டு காரியங்கள் அவசியம். 1 Peter 1st chapter 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் verse 23. 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Being born again, not of corruptible seed,
but of incorruptible, by the word of God, which liveth and abideth forever. We are all born naturally. நாம் எல்லாருமே இயற்கையாகவே பிறந்திருக்கிறோம். But when you accept Jesus Christ as your personal Savior, ஆனால் இயேசு கிறிஸ்துவை உம்முடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, that seed, the word of God, அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அந்த வித்து, incorruptible seed, அது அழிவில்லாத வித்து, it brings about incorruptible nature. அது உனக்குள்ளே அழிவில்லாத சுபாவத்தை உண்டாக்குகிறது. Second, இரண்டாவதாக, in Exodus 30th chapter, யாத்திராகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23rd verse, 23ஆம் வசனம், மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும் போதும். Take thou also unto thee principal spices of pure myrrh 500 shekels, and of sweet cinnamon half so much. In the Old Testament they have to make an anointing oil. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அபிஷேக தைலத்தை அவர்கள் உண்டாக்க வேண்டியதாயிருந்தது. That anointing oil is a type of the Holy Spirit. அந்த அபிஷேக தைலம் தான் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிறது. In that anointing oil, அந்த அபிஷேக தைலத்திலே 500 shekels of myrrh is used. 500 சேக்கல் வெள்ளை போலம் உபயோகப்படுத்தப்பட்டது. Myrrh, they always use it when they embalm the dead bodies. ஒரு செத்த சடலங்களை கொஞ்ச நாட்களுக்கு நன்றாக வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் இப்பொழுது வெள்ளை போலத்தை உபயோகிக்கிறார்கள். Myrrh always resists corruption. வெள்ளை போலத்திற்கு அந்த அழிக்கக்கூடிய காரியத்தை எதிர்க்கும் தன்மை உண்டு. So the word of God and the Holy Spirit brings you the incorruptible nature. ஆகையினால் தேவனுடைய வாக்கியங்களும் பரிசுத்த ஆவியானவரும் அழிவில்லாத சுபாவத்தை உனக்கு தருகிறது. So without the word of God, without the Holy Spirit, you cannot have that incorruptible nature formed in you. ஆகையினாலே வேத வாக்கியம் இல்லாதபடிக்கு, பரிசுத்த ஆவி இல்லாதபடிக்கு உனக்குள்ளே அழிவில்லாத அந்த சுபாவத்தை உருவாக்க முடியாது. That is why you have to keep your body holy. ஆகையினால் தான் உன்னுடைய சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காக்க வேண்டும். Read 1 Corinthians 5th chapter 5th verse. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். To deliver such as one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus. There was a leading member in Corinthian church. கொரிந்து சபையிலே மிகவும் முன்பாக நின்று செய்கிற ஒரு அங்கத்தினர் இருந்தார். He was living in a sexual sin. அவர் ஒரு பாவத்திற்குள்ளாய் இருந்து கொண்டிருந்தார். The church did not want to put him out because he was a prominent member. அவர் ஒரு மிகவும் பிரபலமான அங்கத்தினராய் இருக்கிறபடினாலே சபையார் அவரை சபைக்கு புறம்பாக்க விரும்பவில்லை. Paul says, பரிசுத்த பவுல் சொல்கிறார், such a man's body will be destroyed. அப்படிப்பட்டதான மனிதனுடைய சரீரங்கள் அழிக்கப்படும் என்று சொல்கிறார். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, if you commit sin willfully in your body, உன்னுடைய சரீரத்திலே உன்னுடைய வேண்டுமென்றே மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்வாயே ஆகில் there is no hope of resurrection. உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. So that's why you have to keep our body very, very careful. ஆகையினால் தான் நாம் நம்முடைய சரீரத்தை மிக மிக கவனமாக காக்க வேண்டும். Now this body must be holy body, then you will be able to share the glory of God. ஆகையினால் இந்த சரீரம் பரிசுத்த சரீரமாய் இருந்தால் மாத்திரமே அந்த மகிமையான அந்த மகிமையிலே பங்கடைய முடியும். Second, this body must be a humble body. இரண்டாவதாக இந்த சரீரம் தாழ்மையுள்ள சரீரமாய் இருக்க வேண்டும். When they made the tabernacle, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கின பொழுது God told Moses to cover the tabernacle with a bird's skin. அங்கே தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை மூடும்படியாக Bird's skin. அகசு தோலினால் மூடும்படி சொல்லியிருந்தார். The bird's skin is a skin of a sea dog. அது ஒரு தண்ணீர் நாயினால் இருந்து எடுக்கப்பட்டதான தோலாய் இருக்கிறது. It was so ugly they won't make even a chappal out of that skin. அந்த நீர் நாயின் தோலிலே ஒரு செருப்பு கூட செய்ய மாட்டார்கள். என்று கேட்டால் அது அவ்வளவு மோசமாக அப்படி தோன்றும். God told Moses to cover the tabernacle with that bird's skin.
ஆனால் தேவனோ மோசேயை பார்த்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இந்த தகசு தோலினால் மூடும்படி சொல்லி இருந்தார். When you look at the tabernacle, this is ugly. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்த மாத்திரத்தில் இவ்வளவு அழுக்காக இருக்கு, அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். Inside you go, Shekinah glory. ஆனால் உள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதனுள் ஷெகனாய் மகிமை உண்டாயிருக்கிறது. This mission started by Pastor Paul. இந்த சபையானது பாஸ்டர் பால் அவர்களினால் நிறுவப்பட்டது. He and his family, they were living and serving the Lord in one particular area. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு இடத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். And the Lord told, my religion is a cattle shed religion. தேவன் அவரை பார்த்து சொன்னார், என்னுடைய மதமானது cattle shed, பசு தொட்டிலின் மாட்டு தொட்டிலின் மாட்டு தொட்டியா இருக்கிறது. And he could not understand it. அதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. There was a Christian missionary by his side. அவருக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகன் இருந்தார். And he asked that lady, அவர் அந்த சகோதரியை பார்த்து கேட்டார், what is the meaning of cattle shed religion? என்ன இப்படி சொல்கிறார்கள், மாட்டு தொழுவத்தினால் உண்டான ஒரு மதமா? That sister told. அப்பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், yes, true Christian life is a cattle shed religion. ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் வாழ்க்கையானது மாட்டு தொழுவத்தின் வாழ்க்கையா இருக்கிறது. நாங்கள் மேநாட்டிலிருந்து வந்து இந்த மார்க்கத்தை இப்படி அலங்காரம் ஆக்கி விட்டோம். We have come from foreign land and adorned this religion. ஆனா உண்மையான மார்க்கம் மாட்டு தொட்டிலின் மார்க்கம். A true way is the way of cattle shed. உனக்கு கர்த்தர் அந்த வெளிப்படுத்தல் கொடுத்தால், if the Lord has given you that revelation, அந்த வெளிப்படுத்தின்படி இறங்கி ஊழியம் செய். According to the revelation, you get down and do the ministry. நான் சொன்னேன், அவருக்கு குடும்பம் பிள்ளைகளோடு இருந்தார்கள். I told you he had his family and children. தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு விசுவாச ஜீவிதத்தில் இறங்கினார். With his family and his children, he led down himself into the ministry of faith. அந்த முதலாவது விசுவாச வீடு 12 வாய் உள்ள குடிசை வீடாயிருந்தது. The first faith home was worth only 12 rupees rented one. அங்கே சாப்பாடு இல்லை. They didn't have any food to eat. சில நேரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாததுனால போய் அவர்கள் பப்பாளி இலையை எடுத்து பறித்து கொதிக்க வைத்து கொடுப்பார். Sometimes he didn't have any money and food for the children. He'll go and pick up the leaves of papaya and bake them and give it to them. அந்த பப்பாளி இலையை தண்ணீர்ல போட்டு கொதிக்கும் போது இதுதான் உங்களுக்கு பிரியாணின்னு சொல்வார்கள். When he was boiling the leaves of papaya and he'll tell the children, this is the biryani for you. அதுதான் இந்த சிபிஎத்தின் துவக்கம். That was the beginning of this church CPM. அந்த காலங்களில் எந்த விசுவாச வீட்டுக்கு போனாலும் அலங்காரமே தெரியாது. Those days, whichever faith home we go, we can't see any beautifications there. பார்த்தால் தகசு தோல் தான். When you look at it, it was look like a போறதுக்கே விசுவாச வீட்டுக்கு வரதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. People are really scared to come into the faith home. ஆனா உள்ள வந்தால், but as they enter, மகிமை, glory. அதுதான் ஆரம்ப ஊழியம். That was the ministry's beginning. மசிலிப்பட்டினம் என்ற இடத்துல, in the place called Masulipatinam, நம்முடைய முதலாவது விசுவாச வீடு 5 ரூபாய் உள்ள ஒரு குடிசை வீடா இருந்தது. First our faith home there was only 5 rupee worth of a shed. 2 சகோதரிமார், ஒரு பிரதர். 2 sisters and 1 brother. அந்த பிரதர் ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தான் தூங்கணும். Every night that brother had to go to the platform and sleep in the railway station. அவர்கள் துணிகளை கழுவி வெளியே போட்டால் திருடமார் எடுத்துட்டு போயிடுவாங்க. Whenever they want to wash and wipe, the thieves will rob them. பாஸ்டர் சி ஜான் அந்த விசுவாச வீட்டை சந்திக்க வந்தார். Pastor C. John went to visit that faith home. அப்ப இந்த பிரதர் சொன்னார், this brother said, ஐயா 5 ரூபாய்ல குடிசை வீடு ஐயா. brother, we are living only in the hut with worth of 5 rupees. எங்களுக்கு ஒரு சௌகரியம் கிடையாது. We have no comfort here. கொஞ்ச நேரம் பாஸ்டர் சிஜான் மௌனமா இருந்தார். Pastor C. John was silent for a few minutes. இயேசு இந்த மசிலிப்பட்டினத்துக்கு வந்தால், if Jesus has come to Masulipatinam, முதலாவது எந்த வீட்டுக்கு வருவார்? first he will visit which house? அவர் உன்னுடைய இந்த குடிசை வீட்டுக்கு வருவாரா அல்லது மாளிகை வீட்டுக்கு வருவாரா? Will he come into your hut or he'll come into the palace? நான் உங்களோட கேட்கிறேன். I'm asking you a question. இன்றைக்கு இயேசு இந்த நாகர்கோயிலுக்கு வந்தால், today, tonight, if Jesus comes to Nagarkoil, உங்களுடைய வீடு ஒரு குடிசை வீடா இருக்குமானால், if your house is only a hut,
ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வருவாரா இல்ல மாளிகை வீட்டுக்கு போவாரா? Will Jesus come into that hut or he will enter into a palace? மாளிகை வீட்டுக்கு தான் போவார். அவர் என்ன இப்ப நாங்க கிராஜுவல் ஆயிட்டோம், எங்களுக்கு எல்லாம் உயர்ந்துட்டு அப்படின்னு சொல்றவங்க கையில வைத்துங்க. If you say the Lord will enter into big bungalows only today because we have grown up, everything is over for us, please raise your hand. நல்லது. It's good. குடிசை வீட்டுக்கு அவர் வருவார். He will visit the hut first. அப்படி சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். Such people raise your hand. ஹalleluya, Hallelujah. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். This is the religion of Christianity. மார்க்கத்தை அலங்காரப்படுத்தி மேன்மைப்படுத்தி எல்லாம் வெளியே எல்லாம் ஆக்கி உள்ள மகிமை நஷ்டப்பட்டு போய்விட்டது. Today people are adorning, beautifying, doing all the other things outside the church and lose the glory within. உங்களுடைய சரீரத்தையும் தாழ்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள். Keep your body with all humility. உங்களுடைய சரீரம் அந்த மகிமையுள்ள சரீரமாய் மாற வேண்டுமானால், If you want to change your body into a glorious body, இந்த சரீரம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். this body must live with humility. இந்த சரீரத்தினுடைய முக்கியமான இன்னொரு காரியம் பின்னாக வேத பாடத்தில் படிப்போமா. We will study another character of this body later. Now the important subject that we want to meditate today is இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான முக்கியமான பொருள் என்னவென்றால், the rapture or the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அல்லது எடுத்துக் கொள்ளப்படுதல். In Titus 2nd chapter 13th verse we read, தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the message of the coming of the Lord is the blessed hope of all the children of God. தேவனுடைய எல்லா ஜனத்திற்கும் அது ஒரு இயேசு கிறிஸ்துவின் வருகையானது ஆனந்த பாக்கியமாயிருக்கிறது. Why it was a blessed hope to the early church? ஏன் ஆதி சபைக்கு அது நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமாயிருந்தது? Most of them they were hunted by the Roman government. அநேகர்கள் ரோம அரசாங்கத்தினாலே வேட்டையாடப்பட்டார்கள். They had no place to worship the Lord. அவர்களுக்கு தேவனை ஆராதிக்க இடமே இல்லாதிருந்தது. They worshiped the Lord in jungles. அவர்கள் காடுகளிலே போய் தேவனை ஆராதித்தார்கள். They worshiped the Lord in catacombs. அவர்கள் வனங்களிலே போய் தேவனை ஆராதித்தார்கள். Catacombs is a graveyard. சுடுகாடுகளில் போய் தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். That is a kind of a graveyard. They are known as catacombs. அது ஒரு சுடுகாடு போல இருக்கும். அதைத்தான் வனம் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே போய் அவர்கள் ஆராதிப்பார்கள். They had no place of worship. அவர்களுக்கு ஆராதிக்க இடமே இல்லை. Roman government never allowed them to have the civic rights. ரோம அரசாங்கம் ஒரு காலம் அப்படிப்பட்டதான உரிமையை அவர்களுக்கு தரவில்லை. They can move from one city to other city. அவர்கள் ஒரு பட்டணத்திலிருந்து மற்ற பட்டணத்திற்கு வந்த பொழுது, they can move from one city to other city. ஒரு பட்டணத்திலிருந்து மற்ற பட்டணத்திற்கு அவர்களால் போக முடியும். But they cannot have a voting right. என்றாலுமோ அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லாதிருந்தது. They had no state. அவர்களுக்கு புரிய சொந்த மாநிலமும் இல்லை. No home. ஒரு நம்பிக்கையும் இல்லை. No hope. ஒரு நம்பிக்கையும் இல்லை. They waited for the Lord. அவர்கள் தேவனையே நோக்கி காத்திருந்தார்கள். But today ஆனால் இன்றைக்கோ we speak about the coming of the Lord. He is coming quickly. நாம் சொல்லுகிறோம் கர்த்தருடைய வருகையை பார்த்து கர்த்தர் அதி சீக்கிரம் வர போகிறார் என்று சொல்லுகிறோம். But the more we say, the more we are getting established in this world. நாம் அதை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக சொல்லுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தில் நம்மை நன்றாக அமைத்துக் கொண்டே போகிறோம். So examine your life, my brother, my sister. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக. The coming of the Lord should not be a mere doctrine. It must change your life. கர்த்தருடைய வருகையானது ஒரு உபதேசமாகவே இருக்க கூடாது. அது உன்னுடைய ஜீவியத்தை மாற்ற வேண்டும். There was a great richest banker in America. அமெரிக்க தேசத்திலே மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பேங்கில் இருந்த ஒரு நபர் இருந்தார். He is a Jew. அவர் யூதனாய் இருந்தார். He used to give loan to England and America. அவர் இங்கிலாந்து தேசத்திற்கும் அமெரிக்க தேசத்திற்கும் நன்றாக பணத்தை அவர் வட்டிக்கு செலுத்துவார். That much of riches he had. அவ்வளவு பணம் அவரிடத்தில் இருந்தது. He built a very big house. அவர் ஒரு பெரிய வீட்டை கட்டினார். One part of the house he did not finish it. ஒரு பகுதியான அந்த வீட்டை அவரால் முடிக்கவில்லை. They told, you are such a richest man, why can't you complete this house? ஜனங்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், ஐயா நீங்கள் மிகவும் பெரிய பணக்காரர், ஏன் அந்த பகுதி இன்னும் முடிக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். No, I am only a pilgrim. அப்பொழுது அவர் சொன்னார், நான் வெறும் ஒரு புறஜாதி. My house is in heaven.
என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. I will never complete my house. என்னுடைய வீட்டை நான் ஒரு காலம் முடிக்க மாட்டேன். See, the richest man said like that. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானே இப்படி சொல்வானே ஆகில். In Europe there is a particular airline. ஐரோப்பா தேசத்திலே ஒரு விதமான ஒரு விமானம் ஒரு சேவை இருக்கிறது. There when they find out a pilot is a Pentecostal pilot, அவர்கள் அந்த விமானத்தை ஓட்டுகிற ஓட்டுநர் பெந்தேகோஸ்தே ஓட்டுநர் என்று கண்டுபிடித்த மாத்திரத்தில் they will keep a reserve pilot. அவருக்கு அவரோடு கூட ஒரு உதவி செய்யும்படியாக இன்னொரு ஓட்டுநரையும் கொடுப்பார்கள். Why? ஏன்? This Pentecostal man, when Jesus come, he will be taken up. இந்த விமானி இயேசு வந்து வருவாரே என்றால் அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவான். What will happen to the plane? அப்படியானால் விமானத்திற்கு என்ன நேரிடும்? So there must be a reserve pilot. ஆகையினாலே அதற்காக உதவி செய்ய இன்னொரு விமானியை வைத்திருப்பார்கள். They are ordinary earthly organization. அவர்கள் பூமிக்குரிய ஒரு அமைப்புகள். But yet see how much they have an idea about the coming of the Lord. ஆனால் பாருங்கள் தேவனுடைய வருகையை குறித்துதான் அந்த வெளிப்படுத்தல்களை எவ்வளவா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். What about you and me? உன்னை குறித்து என்ன, என்னை குறித்து என்ன? The coming of the Lord will come in three appearance. கர்த்தருடைய வருகையானது மூன்று விதத்தில் வெளிப்படும். In Matthew's Gospel 24th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் verse 43, 43ஆம் வசனம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். But know this, that if the good man of the house had known in what watch the thief would come, he would have watched. Jesus will come like a thief first. இயேசு திருடனை போல வருவார். அதுதான் முதல் பிரசன்னம். Second, read verse 31. And he shall send his angels with a great sound of a trumpet, and they shall gather together his elect from the four winds, from one end of heaven to the other. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். This is gathering. கூட்டி சேர்ப்பது. Now read Revelation 1st chapter 7th verse. இப்பொழுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். Behold, he cometh with clouds, and every eye shall see him, and they also which pierced him, and all kindreds of the earth shall wail because of him. Even so, Amen. One coming, ஒரு வருகை, but three appearance. மூன்று பிரசன்னங்கள். First he will come like a thief. முதலாவது ஒரு திருடனை போல வருவார். Second he will come, send an angel to gather. இரண்டாவதாக கூட்டி சேர்க்கும்படி அவர் தூதனை அனுப்புவார். Third, those who pierced him will see him. மூன்றாவது அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். Now in 1 Thessalonians 4th chapter 16 and 17, 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே one special word is used. ஒரு விசேஷமான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. In English, caught up. ஆங்கிலத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். In Greek, rapture. ஆனால் நீங்கள் அந்த கிரேக்க மொழியில் பார்ப்பீர்கள் என்றால் மறுரூபம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The word rapture has got two meanings. இந்த rapture என்கிற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. Somebody comes and robs you. யாரோ ஒருவர் வந்து உன்னை திருடி கொண்டு போவார். Second, somebody with come a great force, he seizes you. இரண்டாவதாக ஒருவர் பெரிய சக்தியோடு கூட வந்து உன்னை அப்படியே ஈர்த்து கொண்டு போவது. When Jesus comes like a thief, இயேசு திருடனை போல் வரும்பொழுது he will rob the treasure among the church. சபைக்குள் இருக்கிறதான அந்த பொக்கிஷத்தை அவர் திருடி கொண்டு போவார். In Malachi 3rd chapter 17th verse, மல்கியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, the day when I make up my jewels, in the day when I make up my jewels, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. so when Jesus comes like a thief, இயேசு திருடனை போல் வரும்பொழுது in the church of God there is a group called jewels or the treasure. சபையிலே ஒரு கூட்டமானவர்கள்
தேவனுக்கு சம்பத்தாய் பொக்கிஷமாய் இருப்பார்கள். Remember, all cannot go when Jesus comes. இயேசு வரும் பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Wherever you go, people say all will caught up when Jesus comes. நீங்கள் எங்கே போனாலும் அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு வரும் பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று. Now first of all, a sinner cannot go when Jesus comes. முதலாவதாக இயேசு வரும் பொழுது ஒரு பாவி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். 2 verses. 2 வசனங்கள். 1 Corinthians 6 chapter 9th verse. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். And Galatians 5th chapter 19 to 21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இலிருந்து 21 முடிய. தமிழ்ல மாத்திரம் கலாத்தியர் 5 இந்த அந்த வசனங்களை வாசி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். A sinner, whoever he may be, he cannot get ready for the coming of the Lord. ஒரு பாவி அவன் எங்கே இருந்தாலும் யாராயிருந்தாலும் சரி அவன் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க முடியாது. You may belong to any religion. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராயிருந்தாலும் சரி. You may be a Christian. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கலாம். You may be a Pentecostal church member. நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலேயே அங்கத்தினராயும் கூட இருக்கலாம். But if you live in sin, you cannot meet the Lord. ஆனால் நீ பாவத்தில் ஜீவிப்பாயே ஆகில் உன்னால் தேவனை சந்திக்க முடியாது. In Hebrews 6 chapter verse 4. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே After you are converted, நீங்கள் மாறின பின்பு, after you take water baptism, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, after you receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு, if you willfully go back and commit sin in your life, மனப்பூர்வமாக நீ திரும்பி போய் உன்னுடைய ஜீவியத்தில் நீ பாவம் செய்வாயே ஆகில், a backslider is very difficult to repent. ஒரு பின்மாற்றக்காரன் மனம் திரும்புவது மிகவும் கடினமாய் இருக்கும். So in our midst, if there is anyone who lives a backsliding life, come to the Lord tonight. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே யாராகிலும் பின்மாற்ற ஜீவி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் தயவு செய்து ஆதி நிலவரத்திற்கு திரும்பி வாருங்கள். In Matthew's Gospel chapter 25 verse 30, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, if God has given a talent or a gift to you, தேவன் ஒரு வரத்தை உனக்கு தாளந்தையோ தந்திருப்பாரே ஆகில், if you don't use it for the Lord, அதை நீ தேவனுக்கு என்று பிரயோஜனப்படுத்தாத பட்சத்தில் your place will be outer darkness. உனக்கு கிடைக்கிறதான இடம் புறம்பான இருளாயிருக்கும். If God has given a talent or a gift, don't bury it. தேவன் உனக்கு வரங்களையோ தாளந்துகளையோ தந்திருப்பாரே என்றால் அதை நீ புதைத்து வைக்காதே. In Luke's Gospel 9 chapter verse 62, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 62ஆம் வசனம், after you step out to serve the Lord, தேவனுக்கு ஊழியம் செய்ய நீ இறங்கின பின்பு, if you go back into the world and do any business, நீ திரும்பமாக உலகத்திற்கு போய் நீ ஒரு தொழிலை செய்வாயே ஆகில், it's not possible for you to be ready for the coming of the Lord. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்க உன்னால் கூடாமற் போகும். In 1 Corinthians 3rd chapter verses 1 to 3, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கும் பொழுது, from verses 1 to 3, 1 முதல் 3 வசனங்கள், there are Pentecostal people who may be babes in Christ. அவர்கள் பெந்தேகோஸ்தே ஜனங்கள்தான், ஆனால் கிறிஸ்துவிலே குழந்தைகளாய் இருக்கிறார்கள். Read it தமிழ்ல மாத்திரம் வாசி. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதா உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? How can such people get ready for the coming of the Lord? இப்படிப்பட்டதான ஜனம் எப்படி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்க முடியும்? My time is limited, that's why I am giving the verses and go over. நேரம் குறுகியதா இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு வசனத்தை மாத்திரம் சொல்லி போகிறேன். That means those who are babes in Christ cannot
prepare themselves for the coming of the Lord. அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருப்பவர்கள் தங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க முடியாது. In 1 Corinthians 3rd chapter 12th verse, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே one foundation, ஒரே அஸ்திபாரம், 6 types of buildings you can build. அங்கே நீங்கள் 6 விதமான கட்டிடங்களை கட்ட முடியும். Gold, பொன், silver, வெள்ளி, precious stone. விலையேற பெற்ற கல். They are all costly building. அவைகளெல்லாம் விலையேற பெற்ற கட்டிடமாய் இருக்கிறது. In the same foundation, அதே அஸ்திபாரம், wood, hay and stubble. மரம், புல் and வைக்கோல். That is, you can build it very quickly. அதை நீங்கள் வேகமாக கட்டிவிடலாம். But you have done it with a cheap material. அதை நீங்கள் மிகவும் மலிவான பொருளினாலே செய்து விட்டீர்கள். But a fire come, it will be burned. அக்கினி படும் பொழுது அது எரிந்து போகும். So dear child of God, ஆகையினால் தேவனுடைய பிள்ளையே, after coming to the Lord, தேவனிடத்தில் நீ வந்த பிறகு you must build your spiritual life by gold and silver and precious stone. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ பொன்னினாலும் வெள்ளினாலும் விலையேற பெற்ற கற்களினாலுமே கட்ட வேண்டும். How? எப்படி? According to Romans 8 chapter 14th verse, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, as many are led by the Spirit of God, they are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Two important characters we find in the sons of God. தேவனுடைய புத்திரரிலே நாம் 2 விதமான முக்கிய சுபாவங்களை காண்கிறோம். First of all, they accept all the apostolic doctrine. முதலாவதாக அவர்கள் எல்லா அப்போஸ்தல உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள். Acts of the Apostles chapter 20 verse 27 we read. அதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். There we find you must obey the whole counsel of God. அங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய முழுமையான அந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். Repentance, மனம் திரும்புதல், water baptism, தண்ணீர் ஞானஸ்நானம், Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகம், separation, வேறுபாடின் ஜீவியம், sanctification, பரிசுத்தமாகுதல், divine healing, தெய்வீக சுகம், select what they call ministry, தெரிந்தெடுக்கப்பட்டதான ஊழியம், and secret rapture, ரகசிய வருகை, and millennium, 1000 வருட அரசாட்சி, eternal government. நித்திய ராஜ்யம். These are all main doctrines. இவைகளெல்லாம் முக்கியமான உபதேசங்கள். Second, there must be a people who can teach you this doctrine. இரண்டாவதாக இந்த உபதேசங்களை எல்லாம் படிப்பிக்க கூடியதான ஜனம் தேவை. And the servants of God must be the people who give up all and follow the Lord. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். It is not our teaching, it is the biblical teaching. இது எங்களுடைய போதனை அல்ல, வேத வாக்கியத்தின் போதனையாக இருக்கிறது. Yesterday I told you Francis of Assisi. நான் நேற்றைக்கு சொல்லி இருந்தேன் பிரான்ஸ் தேசத்திலே Assisi. அசுசி தெருவை குறித்து. Francis, his name was Francis. அவருடைய பெயர் பிரான்சிஸ். He was a very rich man. அவர் ஒரு மிகவும் பெரிய ஐஸ்வர்யவான். When he stepped out to serve the Lord, அவர் தன்னுடைய தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி இறங்கின பொழுது he sold everything and became a poor man. தனக்குண்டான யாவற்றையும் விற்று அவர் ஒரு தரித்திரனானார். C.T. Studd was a famous cricketer. ஸ்டெடிசான் என்பவரும் கூட ஒரு நல்ல பெரிய பிரபலமான கிரிக்கெட் விளையாட்டு வீரர். When he accepted the Lord, அவர் தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது, when he became a servant of God, அவர் தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறின பொழுது, he sold all what he has and followed the Lord. தனக்குண்டான யாவற்றையும் அவர் விற்றுவிட்டு தேவனை அவர் பின்பற்றினார். Right throughout you go through the history, நீங்கள் சரித்திரத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தால், wherever people had a real calling from the Lord, எங்கேயெல்லாம் ஜனத்திற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு உண்மையான அழைப்பு இருந்ததோ, they sold everything. அவர்கள் எல்லாவற்றையும் விற்று போட்டார்கள். Now the property that we have in our mission, எங்களுடைய சபைக்குரியதான சொத்துக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், it cannot, no one person can claim this is my property. ஒரு மனிதர் கூட இது என்னுடைய சொத்து என்று அதை குறித்து பேசவே முடியாது. The moment we leave, we have nothing. That's all. நாங்கள் இதை விட்டு போன மாத்திரத்தில் எங்களுக்கு ஒன்றுமில்லை. By God's grace, 57 years I am in the ministry. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 57 ஆண்டுகள் நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். Nothing I can claim this is mine.
எனக்கு என்று சொல்லி ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட முடியாது. You must come under that type of servants of God to get ready for the coming of the Lord. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக அப்படிப்பட்டதான தேவனுடைய ஊழியரிடத்திலே நீங்கள் வர வேண்டும். Others can, but they cannot prepare you to that standard. மற்றவர்களும் செய்யலாம், ஆனாலும் அந்த அளவிற்கு உங்களை அவர்கள் ஆயத்தமாக்க முடியாது. Suppose I am only studied about matriculation. நான் ஒரு 10ஆம் வகுப்பு மாத்திரமே படித்திருக்கிறேன் என்றால் I cannot prepare a student for graduate level or postgraduate level. நான் ஒரு முதுகலை படிப்பிற்கோ பட்ட படிப்பிற்கோ ஒரு மாணவனை ஆயத்தமாக்க முடியாது. I must first of all become a postgraduate. முதலாவது நான் முதுகலை பட்டம் வாங்கியிருக்க வேண்டும். Then I can prepare anyone to that level. அப்பொழுது மாத்திரமே யாரையாகிலும் அந்த அளவிற்கு என்னால் ஆயத்தமாக்க முடியும். So first of all, the doctrine, apostolic doctrine and an apostolic ministry. ஆகையினால் முதலாவதாக அப்போஸ்தல உபதேசமும் அப்போஸ்தல ஊழியமும். Second, day by day you must obey the Holy Spirit. இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். We have received the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். But the question is, are we obeying the Lord day by day? ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? While we were preparing for this Bible study, நாங்கள் இந்த வேத பாடத்திற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருந்த பொழுது I told brother, நான் இந்த சகோதரத்திலே சொன்னேன், when Jesus comes, இயேசு வரும் பொழுது in a split second you have to get ready. நீங்கள் அந்த ஒரு க்ஷணத்திற்கும் அந்த குறைவான அந்த நேரத்திற்குள்ளாய் ஆயத்தமாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Split second you are ready, otherwise you are left behind. அந்த நொடியை நீங்கள் பிரித்த அந்த நொடிக்குள்ளாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், இல்லாவிட்டால் கைவிடப்பட்டு போவீர்கள். You cannot say, Lord, give me a second chance. ஆண்டவரே எனக்கு ஒரு இரண்டாம் தருணம் தாரும் என்று நீங்கள் கேட்க முடியாது. In that split second if you miss it, you are missing. அந்த நொடி பொழுதை நீங்கள் இழந்து போனால் இழந்தே போனீர்கள். So how much time you must spend in prayer? ஆகையினால் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபத்தில் செலவழிக்க வேண்டும்? Read Acts of the Apostles 8 chapter 29 to us. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். The Holy Spirit told Philip, go and join the chariot. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொன்னார், போய் ரதத்தோடு கூட சேர்ந்து கொள். In Acts of the Apostles 10th chapter 19th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே Holy Spirit told Peter, go down, 3 people are searching for you. பேதுருவை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ இறங்கி போ, 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். In Acts of the Apostles 13th chapter verse 2 we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், that separate Barnabas and Paul for my ministry. என்னுடைய ஊழியத்திற்காக நீ பர்னபாவையும் சவுலையும் பிரிப்பாயாக. In Acts of the Apostles 16th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே 6 and 7, 6ஆம் 7ஆம் வசனம். read it. அவர்கள் கிலிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரார்த்தனை பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஓட்டாதிருந்தார். Now when they had gone throughout Phrygia and the region of Galatia and were forbidden of the Holy Ghost to preach the word in Asia, after they were come to Mysia, they essayed to go into Bithynia, but the Spirit suffered them not. ஒரு முறை பாஸ்டர் பால் ஒரு விசுவாச வீட்டுக்கு போனார். Once Pastor Paul went to a faith home. அங்கே நன்றாக சாப்பாடு ஆயத்தப்படுத்தி மேசையில வைத்திருந்தார். They cooked a nice food and prepared it and kept it on the table. சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது சில டிஷஸ் அவர் எடுக்கவில்லை. As he was dining, he did not taste some dishes. ஐயா, உங்களுக்கு விருப்பமான டிஷ்னு சொல்லி தான் அதை நாங்கள் ஆயத்தப்படுத்தினோம். Pastor, because you like those dishes, we prepared for you. எனக்கு அது விருப்பமான டிஷஸ் தான். I know they are very pleasurable unto me. ஆனா ஆவியானவர் சொன்னார் அதை எடுக்க வேண்டாம். But the Spirit of God told me not to touch it. இப்ப கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. If you listen, you'll be wondered today. ஆனா அந்த தேவ மனுஷன் ஆவியானவருடைய சத்தம் எப்போது கீழ்ப்படிஞ்சிருந்தார். That godly man was always obedient to the voice of the Spirit. இன்றைக்கு உங்களுடைய ஜீவிதத்தை ஆராய்ந்து பாருங்கள். Please and check your lives.
அநேக முறை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. Many a times you did not obey unto the Holy Spirit. ராத்திரி காலங்களில் உங்களை எழுப்பி ஜெபிக்க சொன்னார், நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். Many a times he has wakened you in the midst of the nights. Have you wakened and started praying? வேதத்தை வாசிக்கும்படிக்காய் சொன்ன வேளையிலே வேதத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். When he told you to read the scripture, have you ever read the scripture then? அந்த சகோதரனுக்கு போய் உதவி செய்யுங்கள் என்று கர்த்தர் உங்களை ஏவின போது அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படினீர்களா? When the Lord urged you to go and help the other brother, did you go and help the other brother? ஆவியானவருக்கு கீழ்ப்படிறது மிகவும் அவசியம். It is very important to obey the Holy Spirit. ஒரு முறை ஒரு தரிசனம் கண்டேன். I saw a vision once. திடீரென்று பல இடங்கள்ல வெள்ளை வஸ்திரம் தைத்தவராய் மேலே போகிறதை கண்டேன். Suddenly many of them have adorned with white garments and being taken up. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த அனுபவத்துக்கு வர முடியும்? Oh Lord, how all can come near thee? என்னுடைய சமூகத்திலே எப்போதும் காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். Those who wait upon the presence, in my presence always, alone shall enter into that place. இன்றைக்கு ராத்திரியிலே Tonight அவருடைய வருகின்ற உபதேசத்தை நீ அறிந்திருக்கிறாய். you know the doctrine concerning his coming, ஆனால் ஜீவியத்திலே அதை நடைமுறையிலே கொண்டு வந்திருக்கிறாய். but have you ever brought it into the practice of your life? நீ ஜீவிக்கும் போது, நடக்கும் போது, பேசும் போது கர்த்தர் வருவார் என்ற தரிசனத்தோடு ஜீவிக்கிறாயா? Are you leading, when you walking, when you sing, when you eating, always do you have a vision that the Lord shall come? ஒரு முறை கண்களை மூடிக்கொள்வோமாக. Shall we close our eyes? எத்தனை முறை கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம்? How many times have we heard the voice of the Lord? அவருடைய சத்தத்தை கேட்டும் அநேக முறை நம்முடைய சொந்த வழியில் நடந்திருக்கிறோம். Having heard his voice many a times and we walked in our own ways. இன்றைக்கு ராத்திரியிலே ஒரு புதிய தீர்மானம் எடுப்போமா? Let's make a new decision tonight. என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து மீட்பதே வல்லமை தந்திடும். ஆசித்து மீட்பதே வல்லமை தந்திடும். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ பாட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே, இப்போ பாட்டும் செய்ய ஆயத்தம். Hallelujah. Now the question is, இப்பொழுது கேள்வி என்னவென்றால், for 2000 years we are hearing Jesus is coming, Jesus is coming. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி கடந்த 2000 ஆண்டுகளாய் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். Why Jesus is the delay? ஏன் இயேசு வர தாமதிக்கிறார்? Dear brother, dear sister, there are prophecies have to be fulfilled before his coming. அருமையான சகோதரனே, சகோதரியே, அவருடைய வருகைக்கு முன்பாக अनेक தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. First of all, the temple in Jerusalem must be destroyed. முதலாவதாக எருசலேமில் இருக்கிற ஆலயம் அழிக்கப்பட வேண்டும். It was destroyed in AD 70. அது 70 ஆண்டுகள் இயேசு பிறப்பதற்கு பின்பு 70 17ஆம் ஆண்டு 770. 70ஆம் ஆண்டு. And in AD 130 இயேசு வந்து 130 ஆண்டுகளுக்கு பின்பு Jews were scattered all over the world. உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். In 1917 1917ஆம் ஆண்டிலே November 2 நவம்பர் 2ஆம் தேதி a Balfour declaration made them to come back to Palestine. அந்த பால்போர் உடன்படிக்கையானது இந்த எல்லா யூதரையும் திரும்பமாக வரும்படி செய்தது. In 1948 1948ஆம் ஆண்டிலே they got their state. அவர்கள் ஒரு ஆணையை பெற்றார்கள். And in 1967 1967ஆம் ஆண்டிலே June 2nd ஜூன் மாதம் 2ஆம் தேதி Jerusalem became the capital city. எருசலேம் அவர்களுக்கு தலைநகரமாய் மாறிற்று. Now they are waiting. இப்பொழுது அவர்கள் காத்திருக்கிறார்கள். Almost this prophecy is being fulfilled in our own time. நம்முடைய நேரத்து காலங்களில் தானே இந்த தீர்க்க தரிசனங்களும் எல்லாம் நிறைவேறி விட்டது. Second, இரண்டாவதாக
There are many prophecies, but I will give one important prophecy. அநேக தீர்க்கதரிசனங்கள் உண்டு, ஆனால் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Revelation 13 chapter 16th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in their right hand or in their foreheads, and that no man might buy or sell, save he that had the mark or the name of the beast or the number of his name. Very soon we are going to be called by not name but by number. அதி சீக்கிரத்தில் நாம் எல்லாரும் பெயரினால் அழைக்கப்பட போகிறதில்லை, நமக்கெல்லாம் ஒரு எண் கொடுக்கப்பட போகிறது. In training convention, Pastor Thomas told இன்றைக்கு கொஞ்ச நாட்களாய் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், that when you go to the police station, நீங்கள் காவல் நிலையத்திற்கு போவீர்கள் என்றால் 103 come 112 do this 103 112 like that number on. அங்கே நீங்கள் பார்த்தால் போலீஸ்காரர்களை ஏட்டுகளையும் அவர்கள் எண் சொல்லி அழைப்பார்கள். 103 வா 108 அங்கே போய் அதை செய் என்று சொல்லுவார்கள். That will come very soon to you. அது உங்களுக்கும் அது சீக்கிரம் வர போகிறது. That thing is almost nearer now. அது மிக மிக நெருங்கி வந்து விட்டது. Before that you and I must get ready and for coming of the Lord. அதற்கு முன்பாக நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, the sign of the Jews are being fulfilled. யூதருடைய அந்த அடையாளங்கள் யாவும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. Look at the global warming. இப்பொழுது இந்த உலக சூட்டை வெப்பத்தை பாருங்கள். In Mount Everest 4 feet of snow have been melted. நீங்கள் அந்த எவரெஸ்ட் மலைக்கு போவீர்கள் என்றால் அந்த சிகரத்திலே ஏறக்குறைய 4 அடிக்கு அந்த பனிக்கட்டிகள் உருகி கீழே இறங்கிவிட்டன. The more the snow is melted, floods are increasing. எவ்வளவுக்கு அதிகமாக அந்த பனிக்கட்டிகள் உருகுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக வெள்ளங்கள் ஏறிக்கொண்டே போகிறது. Earthquakes, பூமி அதிர்ச்சிகள், famines, வறட்சி, these are all signs of the last days. கடைசி நாட்களின் அடையாளங்கள் இவைகளா இருக்கின்றன. And tsunami waves is one of the important sign that we have seen in our lives. நம்முடைய ஜீவிய காலத்தில் தானே மிக முக்கியமான அடையாளமாகிய அந்த சுனாமி அலையை நாம் பார்த்து விட்டோம். In the year 1929, 1929ஆம் ஆண்டிலே the month of October, அக்டோபர் மாதத்தில் October 29, 29ஆம் தேதி by 12 o'clock in the noon, மத்தியான வேளை 12 மணிக்கு the stock markets in America almost collapsed. அமெரிக்க தேசத்திலே அந்த பங்கு சந்தையானது அப்படியே வீழ்ந்து சரிந்தது. 1929 October 29. 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியிலே Within 8 hours, 8 மணி நேரத்திற்குள்ளாய் the whole thing was wiped out. எல்லாமே அப்படியே முற்றிலுமாய் சரிந்து போனது. Never they expected that would come very soon in America this time. இப்பொழுது அப்படித்தான் வரும் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தில் யாரும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. They have come. இப்பொழுதோ அப்படி வந்துவிட்டது. In Hyderabad, ஹைதராபாத்திலே 30,000 houses are being resold. 30,000 வீடுகள் மறுபடியும் விற்கப்பட்டது. Because they don't want, IT company, they don't want to be there. ஏனென்று கேட்டால் இந்த ஐடி கம்பெனிகள் எங்களுக்கு இனிமேல் இந்த இடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். Great depression all over the world. உலகம் முழுவதும் பெரிய ஒரு அழுத்தம் காணப்படுகிறது. These are all signs of the coming of the Lord. இவைகள் எல்லாமே கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களாய் இருக்கின்றன. Look at the Christian church. கிறிஸ்தவ சபையை பாருங்கள். They deny the deity of Jesus Christ. இயேசுவை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். They say Christ is not the only way, but he is one of the way to attain salvation. அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஒரே வழி அல்ல ரட்சிப்பிற்கு. இயேசு கிறிஸ்துவும் अनेक வழிகளில் ஒரு வழியாயும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். At the same time, அதே நேரத்தில் read Matthew's Gospel 24th chapter verse 14. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். And this gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations, and then shall the end come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
துவக்கப்படும், அப்போது முடிவு வரும். இயேசுவின் அப்போஸ்தலருடைய காலத்துல, the period of apostles, அந்த காலத்தில் இருந்த அந்த ஐரோப்பா மற்ற தேசங்கள், ஆசியா தேசங்கள்ல மாத்திரம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. only in Europa and Europe and Asia the gospel was preached. ஆனால் இப்பொழுதோ But today உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவுகிறது. the gospel is preached throughout the nation. அமேசான் காடுகள்ல, In the forest of Amazon, and கோபி பாலைவனங்கள்ல, in the wilderness of Gobi, கோபி பாலைவனங்கள்ல மனுஷ எலும்புகள் மூலமா மாத்திரம்தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். you can find ways in that wilderness only with the help of the bones of the men. அங்கேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத ரெண்டு சகோதரிமார் போய், Two sisters have already gone there and preached the gospel there. அவர்கள் வேற மிஷனரிமார் என்றால் அவர்கள் போய்விட்டார்கள். They belonged to another missionary group, they went and gone. சைனா தேசம் ஒரு காலத்துல அடக்கப்பட்ட தேசமாயிருந்தது. China was closed land once. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் விசுவாசிகளா இருக்கிறார்கள். Today thousands of men were believers there. தேவனுடைய பிள்ளையே, O people, child of God, உன்னுடைய தலையை உயர்த்துவாயாக. raise your head. சம்பவங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகை சமீபம் என்று காட்டுகிறது. All the incidents are revealing that the Lord's coming is at very nigh. That means that the Lord delayed the coming not because of these signs have to be fulfilled. ஏன் தேவன் தன்னுடைய வருகையை தாமதிக்கிறாரே என்றால் இந்த ரகசிய இந்த அடையாளங்கள் யாவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் நிறைவேறும்படியாகவும். So now before your eyes and before my eyes all these signs are being fulfilled. இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய கண்களுக்கு முன்பாக இந்த அடையாளங்கள் யாவும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. Now any time you can hear the trumpet call. இப்பொழுது எந்த க்ஷண பொழுதிலும் நீங்களே கால சத்தத்தை கேட்க போகிறீர்கள். Any time when the trumpet call cometh you must be ready. எப்பொழுது அந்த கால சத்தம் கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். To obtain that eternal glory, அந்த நித்திய மகிமை பெற்றுக் கொள்ளும்படியாக read Romans 8 chapter 17th verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் பிள்ளைகளானால் சகோதரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். And if children, then heirs of God, and joint heirs with Christ. If so be that we suffer with him, that we may also be glorified together. To be glorified with the Lord, you must go through the path of suffering. தேவனோடு கூட நீ மகிமைப்பட வேண்டுமானால் நீ பாடுகளின் பாதையினூடாய் செல்ல வேண்டும். Philippians 1st chapter, the last verse we read. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். It is granted to us not only to believe on Christ but also to suffer for Christ. இது எங்களுக்கு என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் இல்ல, இது அதுக்கு முந்தின வாசகம். For unto you it is given in the behalf of Christ, not only to believe on him, but also to suffer for his sake. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Not only to believe on Christ but to suffer for Christ. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல பாடுபடுதலுக்குமே. A scientist was watching a cocoon trying to come out of that cocoon body. அந்த விஞ்ஞானிகள் எப்படி அந்த சில்க் பூச்சியான அந்த cocoon அந்த முட்டைக்குள் இருந்து அது வெளியே வருகிறது என்று பார்க்கிறார்கள். And when he was watching, he saw there was a great struggle there. அது வெளியே வருவதற்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. So he took a scissor. ஆகையினால் அவர் கத்தரிக்கோலை எடுத்து He made the hole a bit bigger, larger hole. அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக்கி தந்தார். And the butterfly came out. உடனடியாக வண்ணத்து பூச்சி வெளியே பறந்து வந்தது. It was very beautiful. அது மிகவும் அழகாக இருந்தது. But it flew only for a short moment. அது கொஞ்ச நேரத்திற்கே பறந்தது. It fell down. தாழே விழுந்தது. Died. மரித்து போனது. The scientists could not understand why. விஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி ஆயிற்று. He took the butterfly. மறுபடியுமாக ஒரு வண்ணத்து பூச்சியை எடுத்து He went to the laboratory. அதை அவர் ஆய்வு கூடத்திற்கு எடுத்து சென்று He began to analyze. அதை அவர் ஆராய்ச்சி செய்தார். He found out that struggle that cocoon had when it was coming out. அது வெளியே வரும்பொழுது அது நடத்தினதே அந்த போராட்டத்தில் During that struggle that wings got strengthened. அப்படி போராடி அதை தள்ளும் பொழுது அதனுடைய சிறகுகள் பலனடைந்ததாம். But when he made the opening larger, ஆனால் அந்த ஓட்டையை அவர் பொழுது பெரிதாக்கின பொழுது
it has lost that struggling. அந்த பலத்தை அது இழந்து போனது. So it lost the power to fly. பறக்கிறதுக்குரியதான அந்த பலனை அது இழந்து போனது. So dear brother, dear sister, ஆகையினால் அருமையான சகோதரி சகோதரியே, if you give up the life of suffering, நீ பாடுகளின் பாதையை விட்டு விட்டால் you will lose the grace to fly when Jesus comes. இயேசு வரும்பொழுது பறக்கக்கூடிய அந்த பலனை நீ இழந்து போவாய். So never give up the life of suffering. ஆகையினாலே பாடுகளின் பாதையை ஒரு காலம் விட்டு விடாதிருங்கள். Without the suffering you can never enter the kingdom of God. பாடுகள் இல்லாத பட்சத்திலே ஒரு காலம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. In that suffering, பாடுகளின் மத்தியில் as you suffer, according to the suffering your glory also will be exceeded. நீ எவ்வளவுக்கு அதிகமாக பாடுபடுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக உன்னுடைய மகிமையும் அவ்வளவு களவாய் சென்று கொண்டிருக்கும். In the military parade, நீங்கள் இந்த ராணுவ பரேடை பார்ப்பீர்கள் என்றால் you will find the officers standing with all the war medals. அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதிகாரிகள் எல்லாம் அந்த யுத்தத்திலே அவர்கள் பெற்றதான பதக்கங்களோடு கூட நின்று கொண்டிருப்பார்கள். According to each man got a victory in a battle. அந்த ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு யுத்தங்களை செய்து ஜெயம் எடுத்தானோ accordingly that medals will be given. அதற்கு ஏற்ற வண்ணமாய் அவனுக்கு பதக்கங்கள் கொடுக்கப்படும். So when Jesus comes, இயேசு வரும் பொழுது, when you suffer for the Lord more, நீ தேவனுக்காக அதிகமாக பாடுபடும் பொழுது, the more you suffer, more glory. அதிகமாக பாடுபட்டால் அதிக மகிமையை பெற்றுக் கொள்வாய். The less you suffer, less glory. நீ குறைந்தபட்சம் பாடுபட்டால் குறைந்த மகிமையை பெற்றுக் கொள்வாய். That's why the Lord told me, ஆகையால் தான் தேவன் என்னிடத்தில் சொன்னார், Lord, today everybody is establishing themselves in the world. இந்த உலகத்திலே அநேகர் தன்னை நன்றாக ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் நல்ல உலகத்துல நல்ல ஜீவிக்கணும்னு விரும்பி வேண்டியதெல்லாம் வாங்கி கொள்றாங்க. They wanted to buy everything and to lead a very comfortable life today. அதே சமயம் கர்த்தருடைய வருகையில ஆயத்தப்படணும்னு சொல்றாரு. At the same time they only preach and say prepare yourself to meet the Lord. ஆண்டவர் சொன்னார், The Lord told me, அவர்கள் கேட்கிறது நான் கொடுக்கிறேன். whatever they ask I'm just answering. ஆனா பரலோ அங்க வரும்போது மகிமை இருக்காது. But when they come there there'll be no glory. இங்கே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். Whatever they want here they can get it. ஆனா அங்க இருக்காது. There nothing. நீங்க தீர்மானிக்கணும். You have to take a decision. இங்க வேணுமா அங்க வேணுமா? Do you want it here or there? கண்களை மூடுங்கள். Let's close our eyes. இந்த இடத்துல அல்ல, Not here. மேலே எனக்கு மகிமை வேண்டும். I want glory above. அந்த மகிமை வேண்டும் என்று சொல்ற கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அந்த மகிமை வேண்டுமானால், If you want that glory, இன்னும் ஒரு காரியம் உங்களுடைய ஜீவிதத்தில் நடக்க வேண்டும். you must happen one particular thing. அதுக்காக அதிக நேரம் இல்லை. You don't have much time. நான் எபேசியர் 1:18-19 வசனங்களிலே, As per Ephesians chapter 1:18 and 19, ஒரு மகத்துவமான வல்லமை உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்ய வேண்டும். there must be a tremendous power must work in your body. அவர் வரும்போது, When he shall appear, ஒரு இமைப்பொழுதில் within a fraction of a second, உங்களுடைய சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் மாற வேண்டும். your body must be converted as a glorious body. அந்த மகிமையுள்ள சரீரமாய் மாற வேண்டுமானால், If that body ought to be converted as glorious body, ஒரு பெரிய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்ய வேண்டும். a great power must work in your body. அந்த வல்லமை தான் இயேசுவின் சரீரத்தில் கிரியை செய்தது. That power worked in the body of Jesus Christ. அதுதான் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது. That one he raised Jesus from the dead. அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். He has given you that power. அந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்ய வேண்டுமானால், If you want that power to be manifested in you, விசுவாசிக்க வேண்டும். you must believe. விசுவாசிக்கிறதுடைய அர்த்தம் என்ன? What do you mean by believe? இளைப்பாறுதல். Resting. எங்கே இளைப்பாறுதல் இருக்கிறதோ, Where there is a rest, அங்கே வல்லமை கிரியை செய்யும். there the power shall work. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய ஜீவிதத்தில் கிரியை செய்ய வேண்டுமானால், If you want the power of the Lord to work in your life, உங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். you need a rest in you. ஒரு காத்திருப்பு கூட்டத்துல In a tarrying meeting, இயேசு வந்தார். Jesus came. முதலாவது ஒரு சகோதரனோட பேசி சிரித்து மிகவும் அன்பாய் நடந்து கொண்டார். Firstly, he had a conversation with a man and he laughed and smiled. இரண்டாவது சகோதரனை பார்த்தார், போய்விட்டார். Secondly, he looked at another brother, he just saw and went. மூன்றாவதவனை பார்க்கவே இல்லை, அப்படியே போயிட்டார். Third brother, he did not see him at all, he left. இந்த தரிசனத்தை கண்டவர் கேட்டார், ஆண்டவரே ஏன் இந்த வித்தியாசம் காட்டினீர்? The brother who saw the vision asked the Lord, why Lord the difference in you?
முதலாவது சகோதரனோடு நான் சிரித்து நான் அதிக நேரம் எடுக்கவில்லை என்றால் அவன் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓட முடியாது. If I do not laugh so much with the first brother, he shall not run the spiritual race. இரண்டாவது சகோதரனை நான் பார்த்தால் போதும் அவன் என் பின்னே வருவான். For the second brother, it's sufficient if I look at him, he shall follow me. ஆனா மூன்றாவது Third, my brother, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, he belongs to me, he is my property. என்னுடைய சொத்து, He is my property. அவன் என்னுடையவன் ஆள், He is my man. அவன் என்னை விட்டு போக முடியாது. He shall not go from me. அவன் என்னுடைய சம்பத்து, He is my treasure. அவன் அசைய மாட்டான். He shall not move. நான் வரும்போது அவனை எடுத்துக்கொள்வேன். When I appear, I shall call him up. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, Today, tonight, the child of God, நீ எந்த இடத்துல இருக்க விரும்புகிறாய்? where do you want to be? முதலாவது இடத்துல இருக்க விரும்புகிறாயா? You want to be in the first place? அல்ல இரண்டாவது இடத்துல இருக்க விரும்புகிறாயா? Or at the second place? அல்ல மூன்றாவது இடத்துல, Or at the third place? ஆண்டவருடைய சொத்தாக, You become the treasure of the Lord. ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டியாக You become a property of the Lord. கண்களை மூடிக்கொள்வோமா? Let's close our eyes. முழங்கால் படியிடுமா? Let's stand on the knee. உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் போது We're going to submit ourselves. ஆண்டவரே, Oh Lord, என்ன வந்தாலும் சரி, whatever come unto me, நான் அசைய மாட்டேன். I shall not move. என் நோக்கம் ஒரே ஒரு நோக்கம். My aim is the only one aim. எக்கால சத்தம் கேட்கும் போது, When I hear the trumpet sound, ஒரு இமைப்பொழுதிலே within the fraction of a second, நான் மறுபடியும் உம்மோடு சேர வேண்டும். I shall rapture and transform and join thee. அந்த வாஞ்சியோடு என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. Lord, I submit with that desire. தேவனுடைய பிள்ளையே, O child of God, நீ அநேகமாய் உலகத்தில் உன்னுடைய கண்ணை வைத்து விட்டாய். many places you kept your eyes upon. அந்த உலகம் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறது. The world is pulling you. இன்னைக்கு அந்த உலகத்தை தூர வெட்டி எறிவாயாக. Today cast away, throw away the earth. உன்னை பிடித்து இழுக்கிற அந்த வெயிட் எல்லாம் தூர வெட்டி எறிவாயாக. Remove and cast away all the burden that pulls you. கிறிஸ்தவ சகோதரனே, Oh dear Christian brother, கிறிஸ்தவ சகோதரியே, oh dear Christian sister, நாங்கள் எங்களிடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. we are not inviting you to come to us and join us. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. Prepare yourself for the Lord's coming. கர்த்தர் வரும்போது ஆயத்தப்படுங்க. Prepare yourself for the Lord's coming. ஒரு இமைப்பொழுதிலே, Within the fraction of a second, அந்த நேரத்தில் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. no one can help you then. ஆண்டவர் மாத்திரம்தான். Only the Lord. ஆண்டவரிடத்தில் வாருங்க. Come unto the Lord. இயேசு இரத்தத்தால் கழுவப்படுங்க. Be washed by the blood of Jesus. அவருடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் எடுங்க. According to his word, take the water baptism. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing of the Holy Ghost. பரிசுத்தவானோடு பரிசுத்த அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வாருங்க. Come and join with the apostolic doctrine with the saints of God. இனி நேரமில்லை. No more time. இனி நேரமில்லை. No more time. ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போமாக. Let's surrender ourselves. அந்த தீர்மானம் எடுத்துள்ள எல்லாரும் தயவு செய்து எழுப்பி நில்லுங்க. All those who are taking such decision, please stand up. இது கடைசி கூட்டம். This is the last meeting. உங்களுடைய தீர்மானத்துக்கு மேலே ஒரு வல்லமை இறங்க போறது. There's going to be a power descend upon your decision. ஆண்டவரே, Oh Lord, எனக்கு ஒண்ணு வேண்டாம். I want nothing. உம்முடைய வருகையில் ஆக்கப்பட்டால் போதும். It's enough if I prepare myself for thy coming. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. முதலாவது சகோதரமார் இந்த பாட்டை படிப்போமாக. First, let the brothers sing first. இரண்டாவது சகோதரிமார் படிப்போமாக. Secondly, by sisters. மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து. Thirdly, all of us together. எல்லாரும் சேர்ந்து படிக்கும் போது, as we sing this chorus, நம்முடைய ரெண்டு கைகளை உயர்த்தி படிப்போம். let's raise our both the hands and sing. முதலாவது சகோதரமார். First, the brothers. இயேசு போதும்,
இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே